ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்னன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்கணும். என்னன்னா லைக் இப்போது உங்களுக்கு புரியுதா? என்னன்னா நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் 5th சாப்டர், ரைட்? லைக் கைனமேட்டிக்ஸ் 2 சாப்டர்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன் இஸ் ஃபோர்த் சாப்டர், ரைட்? ஓகே. ஸோ புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியணும் புரியுதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஒன் ஷாட்டில் என்னமா இருக்குது? ஒன் ஷாட்னா இதில் கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணணும்? ஆமாவா? நான் சொல்கிறேன்ல, கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணுறது சொல்கிறேன்ல. ஸோ அதுலேயே வந்து புரியும். கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அண்ட் தென் ஸோ எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் ஐ கேன் நோ. ஓகே. அண்ட் தென் வேறு என்னென்னா, அண்ட் தென் கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகேடா. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் பேர்லேயே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு இருக்குது. மெக்கானிக்கல் எனர்ஜினா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குது, ரோட்டில் போயிட்டுருக்கு ஒரு கார், பின்னாடியே ஒரு லாரி வருது. லாரி வந்து இடிக்குது இல்லை, இப்போ இதை கொலைட் பண்ணுது, கொலிஷன் அப்படின்றது நடக்குது. ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்போ ஒரு எனர்ஜின்றது டெவலப் ஆகும். தட் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு பால் மேலே தூக்கி போட்டோம், இல்லை மேலேருந்து ஒரு பால் வந்து கீழே விழுந்துச்சு, அப்போ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜின்றது டெவலப் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் மெக்கானிக்கல். ஒரு எனர்ஜின்றது டெவலப் ஆகும், தட் இஸ் ஆல்சோ கால்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது இல்லை, இந்த மாதிரி ஹாரிசான்டலாக மூவ் ஆகுது, ஒரு ஹைட்டில் இல்லை, கிரவுண்ட்லேயே வந்து மூவ் ஆகுற ஆப்ஜெக்டாக இருந்தால் அங்கே எந்த மாதிரி இருக்கும்? மோஷன் நடக்குது. ஆமாவா? இது ஒரு தூரத்துக்கு போகிறோம், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நடக்குது இங்கே. ஆமாவா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு தூரத்துக்கு போகும்போது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் எனர்ஜி இஸ் கால்ட் கைனட்டிக் எனர்ஜி. வேறஸ் இப்போ இந்த பால்ன்றது கீழே போகுது, இல்லை இந்த பால்ன்றது மேலே போகுது அப்படின்னா ஒரு ஹைட்டுக்கு போகுது, நாட் டிஸ்டன்ஸ். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ஹைட்டுக்கு போனால் திஸ் எனர்ஜி இஸ் கால்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் த காம்பினேஷன் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. புரியுதா? மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன? இட்ஸ் அ காம்பினேஷன், இட்ஸ் அ சம் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜியை தான் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜின்றது எப்போ இருக்கும்? எந்த ஃபார்ம்ல? நான் இப்போ சொன்னல, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நடந்தால் அந்த கைனட்டிக் எனர்ஜி அங்கே இருக்கும். வேறாஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி பர்டிகுலர் ஒரு ஹைட்டுக்கு போகுது, இல்லை ஒரு ஹைட்லேருந்து கீழே விழுது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது, அப்போ வந்து உங்களுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வரும். ஓகேடா? கிளியரா? பக்கா. ஓகே. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன? இட் இஸ் சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஏ சிஸ்டம். கைனடிக் எனர்ஜிக்கு நார்மல் ஃபார்முலா என்ன? ½ mv². பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு நார்மல் ஃபார்முலா mgh. ஸோ அது ஸ்ப்ரிங்குக்கு வந்தால் வேற மாதிரி மாறும். ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்தால், ஸ்ப்ரிங் அப்படின்றது கொடுத்தா ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி ½kx². லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் படித்தோம், ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன வரும்? U is equals to minus G m1 m1 m2 by r square. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் எது கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி. பட் பேசிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல mgh. ஆக்சுவல் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலா? mgh. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ½ mv². ஓகேவா? கிளியர். ஸோ இப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் கற்றுக்கிட்டோம். ஆமாவா இல்லை? ஒர்க் எனர்ஜி தியரமோட ஃபார்முலா என்ன? ஸோ சம் ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. திஸ் இஸ் த ஒர்க் எனர்ஜி தியரம். ஆமாவா? இதிலிருந்து நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி, இனிஷியல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன? மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் இனிஷியல் அண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் ஃபைனல் ஈக்குவல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நோ சேஞ்ச் இன் த மெக்கானிக்கல், ரெண்டுத்துலையும் ஃபைனலாக இனிஷியல் இருக்கும். அதாவது இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்ட், அதே வந்து ஃபைனல்னா ஸ்டாப் ஆகும்போது, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். திஸ் இஸ் இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி ஈக்குவல் பண்றது? இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகே. ஸோ இந்த ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்ன? இட் இஸ் ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இதுதானே இதோட தியரம். ஆமாவா? இதோட ஃபார்முலா இதுதானே.
work done by all forces. அந்த forcesன்றது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கலாம், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா இருக்கலாம், எந்த ஃபோர்ஸா வேணாலும் இருக்கலாம். அப்போ that is equal to change in kinetics energy. ஒருவேளை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லாம வெறும் நான் கன்சர்வேட்டிவ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜின்றது ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அலாங் வித் பொட்டென்ஷியல் எனர்ஜின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஓகே. இந்த சேஞ்ச் இன் கைனடிக் என்ன k ஃபைனல் மைனஸ் k இனிஷியல், இதுனா u ஃபைனல் மைனஸ் u இனிஷியல். ஸோ இதை வந்து ஈக்குவல் பண்ணும். ஒருவேளை இந்த நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இந்த நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து ஆக்ட் ஆகலை, எந்த ஒர்க் டன்னும் ஆக்ட் ஆகலைங்க, ஜீரோவாக இருக்குது. அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இது ரெண்டும் ஈக்குவல் ஆகும்ல. ஃபைனலாக இது ஈக்குவலானா என்ன UIK என்ன பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் நத்திங் பட் mechanical energy. So mechanical energy of initial minus is equal to mechanical energy final. Just எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம் தேவையில்லை, இந்த டெரிவேஷன்லாம் நமக்கு தேவையே இல்லை. ரெண்டு ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன mechanical energy is equals to kinetic energy plus potential energy and mechanical energy of initial is equals to mechanical energy of final. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கணும். ஓகே, மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தேவையில்லாதது மற்றதெல்லாம் நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா half mv², பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா mgh. கிளியர், டன். அடுத்து ஓகே, நல்லா தான் இருக்கு. அடுத்து என்னன்னா கொஷன்ஸ்ல இது எப்படி அப்ளை பண்ணலாம், ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட். ரெண்டு ஃபார்முலாஸ் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்கானிக்கல் எனர்ஜினா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகே, டன், நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, த மேக்ஸிமம், ஸோ லிசன், த மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஸோ கொஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரிங்கோட மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கம்ப்ரெஷன்னா ஸ்ப்ரிங்கை வந்து கிட்ட கொண்டு வருது, எல்லா ஸ்ப்ரிங்கும் இந்த மாதிரி கிட்ட கொண்டு வருது, கம்ப்ரெஸ் பண்றது, கம்ப்ரெஸ். ஸோ கம்ப்ரெஸ் இந்த சென்ஸ் மேக்ஸிமம் கம்ப்ரெஷனா எக்ஸ் கேட்குறாங்க இங்க. ஓகேவா, இங்க ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் கொடுத்தா இங்க என்னவா இருக்கும், மேக்ஸிமம் கம்ப்ரெஷன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ், இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது இங்க ரோல் ஆயிட்டு வித் வெலாசிட்டி 1.5 மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல இந்த பக்கம் மூவ் ஆகுது. செகண்ட் கேஸ்ல ஒரு ஹைட்ல, கொஞ்சம் ஹைட்ல வந்து ஸ்ப்ரிங்ன்றது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் இது இனிஷியலா, இஸ் இஸ் ஃபைனல், ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ? இது ஸ்டார்டிங்ல இருக்கு, அது எண்ட். ஸோ இனிஷியல் ஃபைனல், நல்லா தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நான் இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, லைக் இப்போ ஒரு கார் இருக்கு, ஒரு லாரி வந்து கொள்ளையிடாச்சு. ஸோ இது பர்டிகுலர் டிஸ்பிளேஸ் ஆச்சு, அந்த மாதிரி தானே ஆகும். இது மேலே போகுமா, இந்த பால் அப்படின்றது மேலே போகுமா, கிடையாது, இந்த மாதிரி தானே மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆனா என்ன இருக்குன்னு அர்த்தம், கைனடிக் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் ஹைட்ல இருந்தா என்ன இருக்குன்னு அர்த்தம் சொல்லுங்க. பர்டிகுலர் ஹைட்ல இருக்குன்னா இதுல பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கு. அப்போ ஸ்ப்ரிங்குக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்தா பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன, ½ kx². ஆமா தானே, எஸ் ஆர் நோ? ஸோ இந்த மாதிரி ரெண்டும் இருக்கு, ரெண்டு கேசஸ் இருக்கு. ஒரு பாடி மேல இருக்கு, ஒரு பாடி கீழே இருக்கு. ஸோ இந்த பாடியில பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது, வெறும் கைனடிக் எனர்ஜி தான். ஏன்னா கிரவுண்ட் மேலேயே மூவ் ஆகுது, ஒரு ஹைட்டுக்கு போல. ஸோ இது வந்து ஒரு ஹைட்ல இருக்கு, கிரவுண்டு கிட்ட இல்லை. ஸோ இதுவும் மூவ் ஆக போறதும் கிடையாது, அங்கேதான் ஜஸ்ட் டிஸ்பிளேஸ், அதுக்குள்ளேயே வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கும் அதே இடத்துல இருந்து. ஓகேவா, ஸ்ப்ரிங். ஸோ கம்ப்ரெஸ் ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும் அங்க இருந்தே, அதே இடத்துல இருந்து. ஆமாவா, கிளியரா? ஸோ இங்க இதுல பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும், இதுல கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த பதிலுக்கு ரெண்டு ஃபோர்ஸஸும் இருக்குங்க. ஸோ அது ரெண்டு எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ அதனால mechanical energy of initial is equal to mechanical energy of final. This is nothing but conservation of momentum. Like அந்த மாதிரி. Okay, so mechanical energy of initial என்ன? So kinetic energy of initial plus potential energy. It is the sum of kinetic energy potential energy. So initial. So and then kinetic energy final, sorry, kinetic energy plus potential energy, this is final. இப்படி எழுதிக்கலாம், அப்புறம் தனித்தனியாவும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இனிஷியல் கேஸ்ல என்ன சொன்னேன், இங்க வெறும் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால என்னடா, பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. செகண்ட் கேஸ்ல வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால கைனடிக் எனர்ஜி கத்தம். ஓகேவா?
ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? கைனடிக் எனர்ஜி 0, பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஓகே, ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னங்க? ஃபர்ஸ்ட்ல half mv ஸ்கொயரா? ஓகே டன். பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கா? பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ பட் பொட்டென்ஷியல் எனர்ஜி நார்மலா mgh தான். பட் இங்க ஸ்ப்ரிங் இருக்கு. ஸ்ப்ரிங் இருக்கு, அதுதானே கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் என்ன ஸ்ப்ரிங்கோடது? ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் இங்க ஃபார்முலா? mgh கிடையாது. ஸோ ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி half kx². ஸோ இந்த பக்கம் half, இந்த பக்கம் half கட். ஓகே, எம்ன்றது எத்தனை? 0.5 kg. 0.5 kg இன்டூ வி ஸ்கொயர். வி எவ்வளோ? 1.5 இன்டூ 1.5 இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன கேட்டிருக்காங்க? நம்மள எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. கேன்றது எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க? 50 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஆமாவா? இது வரைக்கும் கிளியர்? டன். ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0. இதை கேன்சல் பண்ணு. 0.5 இன்டூ 1.5 இன்டூ 1.5 எவ்வளோ? ஸோ 1.5 இன்டூ 1.5 2.25. நீங்கள் அப்புறம் வேணா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் போட்டுறேன். ஓகேவா? 2.25. ஸோ இப்போ ஓகே, நல்லா தான் இருக்கு. இன்டூ 50 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். எஸ் டன். இட்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இந்த 0.5 இன்டூ 2.25 எவ்வளோ ஆகும்? 1.125. அப்புறம் வேணா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இந்த 50 இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்போ டிவைடட் பை 50 தானே ஆகுது. ஸோ இந்த 50 இந்த பக்கம் கொண்டு பார்க்க டிவைடட் பை 50 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஆமாவா? ஸோ அப்போ 1.125 பை 50 எவ்வளோனா அது கேன்சல் பண்ணோம், டிவைட் பண்ணோம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து இது பண்ணோம்னா 0.0225 வரும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் தானே, ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வர √0.0225 அப்படின்றது வரும். ஸோ இது ஸ்கொயர்ன்றது, ஸோ ரூட்ஸ்ன்றது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.15 மீட்டர்ஸ் இஸ் த ஆன்சர். நான் ஆக்சுவலி ஸ்கொயர்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 0.15 ஆப்ஷன் ஏ. ஆக்சுவலி ஸ்கொயர்ஸ் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன்னா ஸ்கொயர் ரூட்ஸ் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா? ஸ்கொயர்ஸ்ன்றது ஆல்ரெடி ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸ்கொயர் ரூட்ஸ்ன்றது எப்படி கேன்சல் பண்ணலான்றத இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் தெரிஞ்சது எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரியும்ல, கேல்குலேஷன்ஸ் பண்ண தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, நான் இங்கே போட்டுட்டேன், நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்க. ஸோ கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இப்போ எதனால இது மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணோம், வெறும் கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணாமல், இல்லை பொட்டென்ஷியல் எனர்ஜி தனியாகவே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு இல்லாமல் ஏன் இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணோம்னா ரெண்டுமே இருக்கு. இங்கே 2 கேசஸ் இருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் இஸ் 0.15 மீட்டர்ஸ். டன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, புரியுதா? ஓகே, ஃபைன். ஸோ அ பிளாக் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ இது ஒரு பிளாக், இது வந்து ரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. If block comes to rest after compressing the spring by 1 meter. ஸோ ஒரு வந்து இந்த பிளாக் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிளாக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த பிளாக் வந்து இங்க ஸ்ப்ரிங் இருக்கா? இந்த ஸ்ப்ரிங் மழை விழுது. அந்த பிளாக் ஒரு கல் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மழை விழுந்தா கல் என்ன ஸ்ப்ரிங் என்ன ஆகும்? கம்ப்ரெஸ் ஆகும். எவ்வளோ தூரத்துக்கு கம்ப்ரெஸ் ஆச்சுன்னா ஸ்ப்ரிங்ன்றது இங்க 1 மீட்டர் அளவுக்கு கம்ப்ரெஸ் ஆச்சு. 1 மீட்டர். தென் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை த பிளாக். ஸோ இப்போ பிளாக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது 1 மீட்டர் அளவுக்கு கம்ப்ரெஸ் ஆச்சு. எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆனதுக்கு அப்புறமும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போய் அந்த பிளாக்ன்றது மூவ் ஆச்சு from after before coming to ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் அது மூவ் ஆச்சு அப்படின்றது, எவ்வளோ டிஸ்டன்ஸ். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் டிராவல், தட் இன் த சென்ஸ் எஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ இங்க 2 கேசஸ் மறுபடியும் இங்க ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க, இங்க பிளாக் கொடுத்துருக்காங்க. எஸ், லிசன் கேர்ஃபுல்லி. மெக்கானிக்கல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபைனல். ஓகே, இப்போ கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜியா இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனலா? எஸ், டன். நல்லா தான் இருக்கு. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நான் இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் இனிஷியலா என்ன இருக்கு? பிளாக் இருக்கு. இந்த பிளாக்ல கைனடிக் எனர்ஜி இருக்கா, பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கா? கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணீங்கன்னா இது மூவ் ஆகுது. எஸ், கரெக்ட் தான், நல்லா தான், கரெக்டாக தான் இருக்கு. பட் நல்லா திங்க் பண்ணீங்கன்னா இங்கே ஆக்சுவலி கைனடிக் எனர்ஜி இருக்காது, பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஏன்னா இது ஆக்சுவலி இருக்கிறதே வந்து ஒரு ஹைட்ல இருக்கு.
ஆமாவா இல்லையா? ஒரு ஹைட்ல இருக்கு. ஸோ ஹைட்ல இருக்கிறதுனால இது மூவ் ஆகுறதப்போ இங்க என்ன எனர்ஜி இருக்கும்னா, என்ன எனர்ஜி இருக்கும்? வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படின்றது இங்க இருக்காது. ஓகேவா? கைனடிக் எனர்ஜின்றது இருக்காது. செகண்ட் கேஸ் என்ன? ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்ல என்ன இருக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ அது மூவ் ஆக போறதும் கிடையாது. அதே பிளேஸ்ல தான் நல்லா ஃபிக்ஸ்டா இருக்கு. ஸோ அதனால நல்லா கன்ஃபார்மா தெரியும். இது கைனடிக் எனர்ஜி இங்கேயும் 0, வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். அதுவும் ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸ்ப்ரிங் மேல என்ன இருக்கும்? ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி தானே இருக்கும். ஆமா. இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? என்ன ஃபார்முலா? mgh. ஓகே. ஏன் mgh எடுத்துக்கிட்டோம்? வேற எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா இது ஒரு ஹைட்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. ஆமாவா இல்லையா? ஆமாவா? அதனால mgh நார்மல் ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டோம். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனல் அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி which is half kx². இங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே. ஸோ இது mg டவுன்வர்ட்ஸ். ஆமாவா? ஸ்லாண்டா இருக்கு. பாடியே இன்க்ளைன்டு பாடி. ஸோ அப்படி இருக்கும்போது mgன்றது 2 டைப்ஸா டிசால்வ் ஆகுது along with the line mg sin தீட்டாவா? ஸோ இந்த பக்கம் என்ன? mg cos theta. தெரிஞ்ச விஷயம் தானே? லாஸ் ஆஃப் மோஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ படிச்சோமா இல்லையா? mg sin theta, mg cos theta. ஸோ இங்க வந்து ஸ்லாண்டா இருக்கிறதுனால m அப்படின்றது இங்க பாருங்க mg. ஸோ இங்க mg sin theta வரும். நாட் வெறும் mg வராது, mg sin theta வரும். ஓகேவா? இன்டூ height h. அதுதான क्वेश्चनல கேட்டிருக்காங்க. h, this is distance which is s எடுத்துக்கலாம். it is equals to half kx². mg மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? √2 kg. so √2 into g value 10 sin 45. ஆமாவா? இன்க்ளைன்ட் பிளேன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 45. sin 45 is equals to 1/2 kx². so √2 into 10 into sin 45 எவ்வளவு? 1/√2 is equals to half. k எவ்வளவு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? 100 நியூட்டன் மீட்டர் into x². क्वेश्चनல என்ன? x² கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதாவது x² எவ்வளோ? 1 மீட்டர் இருக்குது. ஸோ 1². ஆமாவா? 1 மீட்டர் தானே கம்ப்ரெஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ 1². ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ இங்க √2 கேன்சலா? ஓகே. இங்க 2 1s 2 5s 2 0. ஓகே. இங்க 0 கேன்சல். ஸோ ஃபைனலாக எவ்வளோ இருக்கு? 5 மீட்டர். வெறும் 5 மீட்டர் மட்டும்தான். அவ்வளோதான். இங்கே கேன்சலேஷன் முடிச்சு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? வெரி சிம்பிள், ரைட்? புரியுதா நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றது? நான் எப்படி பண்ணன்றது புரியுதா? கிளியர்? ஸோ கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணும். கைனடிக் எனர்ஜி ஒர்க் ஆகுதா, அங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒர்க் ஆகுதா, ரெண்டுமே ஒர்க் ஆகுதா, இல்லை சிங்கிள் ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆகுதான்றது கொஞ்சம் லாஜிக்கலாக. இது எப்போ இது லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது தோணுன்னா, நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்போ எடுத்துக்கணும் என்ன. ஓகே, கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? கிளியர்? டன். 2 கொஷினும் பக்கா தானே? கிளியர்? இஸ் இட் கிளியர்? ஓகே, டன். அடுத்து listen. An ideal spring with spring constant is hung from the ceiling and a block mass m is attached to its lower end. அதாவது ஒரு ஸ்ப்ரிங் இருக்குமா, இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு சீலிங்க்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ப்ரிங்குக்கு கீழே லோயர் எண்ட்ல ஒரு மாஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின். an ideal spring with spring constant k is hung from the ceiling and a block of mass m is attached to its lower endக்கு. ஸோ கீழே வந்து ஸ்ப்ரிங்குக்கு கீழே என்ன ஒரு மாஸ்ன்றது, ஒரு பிளாக் ஆஃப் மாஸ்ன்றது அட்டாச் பண்ணியிருக்காங்க. the mass is released from the rest. ஸோ அட்டாச் பண்ணி நார்மலாக வச்சிருக்காங்க. ஸோ எப்போ இந்த மாஸ்ன்றது ரெஸ்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ என்னாகும்? இப்போ ஸ்ப்ரிங் இந்த ஒரு சீலில் இங்கே ஸ்ப்ரிங் வச்சு இவங்க ஒரு மாஸ் வச்சிருக்காங்க கீழே. ஸோ அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜங்கம்ல லைக் எக்ஸ்டெண்ட் ஆகும்ல, ஸ்ட்ரெச் ஆகும்ல. ஸ்ப்ரிங் தானே அது, ஸ்ட்ரெச் ஆகும். வெயிட் போட போட என்ன ஆகும்? ஸ்ப்ரிங்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அது நெக்ஸ்ட் பேஜில் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீலிங்கில் ஒரு ஸ்ப்ரிங் அண்டர் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. டவுன் லோயர் எண்டில் ஒரு மாஸ்ன்றது அட்டாச் பண்ண. எப்போ இந்த மாஸை ரிலீஸ் பண்ணாங்களோ இது கீழே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையா? ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகும்னா இது இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும் ஒரு ஹைட்டு. ஆமாவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும்.
ஆமாவா இல்லையா? வெயிட் போட போட ஸ்ப்ரிங் தானே அது எக்ஸ்டெண்ட் ஆகும் தானே? ஆமாம். ஓகே டன், கிளியர். ஸோ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகும்? ஒரு எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே ஃபைன். என்ன கொஷனில் த மாஸ் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் வித் த ஸ்ப்ரிங் இனிஷியலி அன்ஸ்ட்ரெச்டு. ஸோ இனிஷியலாக ஸ்ட்ரெச் பண்ணாமல் இருந்துச்சு. வெப்ப மாஸ்ன்றது போட போட அது ரிலீஸ் ஆயிடுச்சு. மாஸ் ரிலீஸ் பண்ண உடனே ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சு. த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் விச் இஸ் எக்ஸ். மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் தானே. ஸோ இதுக்கு முன்னாடி கொஷின் கூட அப்படி தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. கம்ப்ரெஸ் பண்ணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எக்ஸ் தான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் ஸ்ப்ரிங் பற்றி சொல்லும் போது லாஸ் ஆஃப் மோஷனில் சொன்னேன். கம்ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெச் பண்ணாலும் எக்ஸ் தான் வரும். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரிலாம் வராது. எக்ஸ் தான். ஓகே clear. So maximum extension produced in the length of the spring will be. So எவ்வளோ extend ஆச்சு இது அப்படின்றது தான் question. ஓகே நல்லா தான் இருக்கு. So this is first case, this is second case. இதில் நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும் எங்கேயாச்சும் கைனடிக் எனர்ஜி ஒர்க் ஆகுமா? இது ஒரு ஹைட்டில் இருக்குது, வர்டிக்கலாக இருக்குது. நீ ஹாரிசான்டலாக இருந்து ஒரு பாடின்றது மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ அங்கே கைனடிக் எனர்ஜி ஒர்க் ஆகும். இது ஒரு ஹைட்டில் இருக்குது, வர்டிக்கலாக இருக்குல்ல. ஸோ அப்போ இங்கே கைனடிக் எனர்ஜி ஒர்க் ஆகுமா? கிடையாது. ஸோ அதனால நீ இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி இனிஷியல் மைனஸ் ஃபைனல். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் is equals to kinetic energy plus potential energy final. ஓகேவா? ஸோ ரெண்டு பக்கமும் கைனடிக் எனர்ஜி இல்லை ஆமாவா? ஸோ இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ. ஸோ உங்ககிட்ட இருக்குது ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இது. ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன? எந்த மூமெண்ட்டும் இல்லை, ஜஸ்ட் அது மாஸ்ன்றது பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹைட்டில் இருக்குது. ஸோ ஒரு ஹைட்டில் இருக்குன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? mgh. செகண்ட் கேஸில் ஸ்ப்ரிங்ன்றது எக்ஸ்டெண்ட் ஆச்சு. செகண்ட் கேஸில் என்ன? ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் போச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும்? பொட்டென்ஷியல் ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜின்றது இருக்கும். ஸோ half kx² ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கிளியரா இது வரைக்கும்? டன். ஸோ இந்த ஹெச்ன்றது நம்ம எக்ஸாக போட்டுக்கலாமா? ஏன்னா இங்கே ஹைட்ன்றது எக்ஸாக தானே இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு half kx². ஸோ எக்ஸு ஸ்கொயரில் இருக்கிற ஒரு எக்ஸு கேன்சல். ஸோ அப்போது m2ன்றது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2mg is equals to kx. நம்ம கேட்டது என்ன? x கேட்டாங்க. ஸோ mg 2mg by k is equal to x. அவ்வளோதான் ஆன்சர். 2mg by k. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெரி சிம்பிள். உங்களுக்கு ஜஸ்ட் புரிஞ்சிச்சுன்னா எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகே ரொம்ப சிம்பிள் தானே. ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் முடிஞ்சு. ஓகே டன். ஓகே கிளியர். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது வந்து சிபிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க 2009. இது பாரு 2004 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது எய்ம்ஸ் 1999 கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த கொஷின் பார்க்கலாம். சிஸ்டம் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் வித் த ஸ்ப்ரிங் அன்ஸ்ட்ரெச்டு. ஸோ ஒரு ஸ்ப்ரிங்ன்றது இங்கே இருக்கு ஆமாவா? எஸ் ஆர் நோ? த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங்கோட மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன். இப்போ தான் எக்ஸ் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் இங்கேயும் மறுபடியும் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க. ஓகே டன். ஸோ இது ஸ்ப்ரிங். இப்போது எனக்கு ஒன்று சொல்லுங்கள். இது பிளாக் ஏ, இது பிளாக் பி. எது ஃபர்ஸ்ட் கீழே வரும்? ஃபர்ஸ்ட் பாடி எதை கன்சிடர் பண்ணும்? இப்போது இஸ் ரிலீஸ்ட் அப்படின்னே உடனே வந்து இந்த பிளாக் இது தானே வரும். பி தானே, பி பிளாக் தானே வரும். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? பி பிளாக் தானே வரும். எஸ் ஆர் நோ? பி பிளாக். ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்க வேண்டியது இனிஷியல் ஃபைனல். ஓகே ஸோ கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல் is equals to kinetic energy plus potential energy final. ஓகே நல்லா தான் இருக்கு. சேம் இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த பிளாக் இப்படி வருது அப்படின்னா இங்கே ஏதாச்சும் கைனடிக் எனர்ஜி ஒரு ஹைட்டில் இருக்குமா? இது கைனடிக் எனர்ஜி இருக்குமா? கைனடிக் எனர்ஜி இருக்குமா? ஒரு ஹைட்லேருந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே கீழே தான் வரப்போகுது. அப்போ கைனடிக் எனர்ஜி இருக்குமா? ஒரு ஹைட்லேருந்து வருது அப்படின்னா வர்டிக்கலாக இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி இருக்குமா? இருக்காது. ஸோ இனிஷியலாக கைனடிக் எனர்ஜி 0. செகண்ட், ஸோ இது கீழே வரும்போது உடனே இதுவும் கீழே வந்துடும் ஆமாவா? ஸோ கீழே இதுவும் அப்போ வர்டிக்கல் ஆகிடும். இந்த சென்ஸ் இது ஸ்ப்ரிங் வழியாக ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர வர்டிக்கல் ஆகி மறுபடியும் இது கீழே தான் வரும். ஸோ இங்கே கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஸோ செகண்ட் கேஸ்லையும் கைனடிக் எனர்ஜின்றது இருக்காது.
ஓகே ஸோ அப்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல் இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து வெறும் டைரெக்டாக வந்து இப்படி வந்துடுச்சு இங்கே இந்த ஸ்ட்ரிங்கு தான் இருக்குது தவிர ஸ்ப்ரிங் இல்லை ஸோ அதனால டைரெக்டாக பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன mgh செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட கீழே வந்துச்சு ஆமாவா ஸ்ப்ரிங் இருக்கு திஸ் இஸ் ஸ்ப்ரிங் இந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆகுறது தான் எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் கேட்குறாங்க இந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்றது தான் கொஷனே அங்கே ஸோ இது ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால இங்கே ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜின்றது இருக்கும் விச் இஸ் ½ kx². சேம் டு சேம் அதே கொஷின் தான் இது முன்னாடி பண்ணல அதே மாதிரி கொஷின் தான் ஓகே லிசன் ஸோ mgh மாஸ் எவ்வளோ இங்கே ஆக்சுவலி இங்கே ஒன்று மறந்துட்டேன் இது மாஸ் வந்து 2m கொஷனில் கொடுத்துருக்காங்க நான் கொடுக்கறது மறந்துட்டேன் இதோட மாஸ் 2m ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் இது தானே ஃபர்ஸ்ட் பி பிளாக் தானே மூவ் ஆகும் ஸோ மாஸ் என்ன 2m இன்டூ ஓகே 2m இன்டூ ஹெச்ஐ எக்ஸாக போட்டுக்கலாமா எக்ஸ்டென்ஷன் ஸோ ½ kx². ஸோ எக்ஸு இந்த எக்ஸு இதுவு ஸோ 2 இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2 2s ஆர் எவ்வளோ 2 2s ஆர் இந்த சாரி இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2 2s ஆர் 4m இஸ் ஈக்குவல் டு kx கேட்டது என்ன x ஸோ சாரி 4mg போடலையா இங்கே ஓகே mg இந்த g இருக்குல்ல ஸோ 4mg/k ஸோ 4mg/k x is equals to 4mg/k option B is the right answer very simple same as the last question எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் same as the last question இதே மாதிரி தான் கொஷின் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர 2009 கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எய்ம்ஸ்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லிசன் அதாவது கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆமாவா பண்ணுற விதமும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஜஸ்ட் இங்கே வெறும் ஒரே ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு அந்த கான்செப்டை மாற்றிருக்காங்க அதே மாதிரி கொஷின் தான் என்னன்னா அந்த டயக்ராம் மாற்றிருக்காங்க அவ்வளோதான் ஓகே கான்செப்ட் சேம் தான் டயக்ராம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகே அடுத்து ஸோ சிம்பிளாக இதெல்லாம் வேணாம் விட்டுறேன் ஓகே வெயிட் கொஷனில் இதெல்லாம் கொடுக்கல சொல்லிசன் சிபிஎஸ்சி 2001 நினைக்கிறேன் 1ல் கொடுத்துருக்காங்க அ சைல்டு இஸ் சிட்டிங் ஆன் ஏ ஸ்விங்கில் தான் என்ன ஒரு ஊஞ்சல் மாதிரி அதாவது இப்போ ஒரு பார்க்குக்கு போனீங்கன்னா இப்படி இருக்குமா அப் அண்ட் டவுன் நம்ம இங்கே உட்காந்தோன்னா ஒருத்தர் கீழே போவாங்க நம்ம மேலே இருந்தா ஆமாம் தானே இது தெரியும்ல இந்த இது ஆமாவா இது என்ன சொல்லுவாங்க புல் அண்ட் புஷ்ஷா தெரில ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ஸ்விங் ஓகேவா ஸ்விங் இஸ் நத்திங் பட் ஊஞ்சல் மாதிரி ஸோ அ சைல்டு இஸ் சிட்டிங் ஆன் ஏ ஸ்விங் இட்ஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் அதாவது ஒரு ஸ்விங் ஓகே இந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு ஸ்விங் இருக்குது ஸோ இப்போ மேலே மேக்ஸிமம் ஹைட் ஸ்விங்குக்கு ஊஞ்சலில் மேலே போகுது எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டு 2 meters அப்போது அதுக்கப்புறம் கீழே வருது அப்போ எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டு 0.75 கொஷனில் கொடுத்தது அப்படியே போட்டோம் நம்ம இங்கே அவ்வளோதான் ஒரு சைல்டு வந்து ஒரு பசங்க யாரோ ஒரு பையன் வச்சுக்கோங்க ஊஞ்சல் உட்காந்துட்ருக்கான் அந்த ஊஞ்சல் விளையாட்டிட்டே வந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகிறான் அந்த மேக்ஸிமம் ஹைட் என்னங்க 2 meters அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வரான் மினிமம் ஹைட் எவ்வளோ 0.75 கொஷனில் இருக்கிறத போட்டோம் இட்ஸ் மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க கொஷனில் என்ன கேட்குறாங்க இந்த வாட்டி இவ்வளோ நேரம் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க இப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் இந்த சென்ஸ் v எவ்வளோ அப்படின்றது தான் கொஷின் ஓகே கிளியர் நம்மக்கிட்ட வேறு எந்த இதுவும் இல்லை எந்த ஆப்ஷனும் இல்லை எதுவுமே இல்லை ஓகே லிசன் 2 மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் v square minus u square is equals to 2as அப்போது ஃபஸ்ட்டு கீழே இருந்தால் அதாவது ரெஸ்ட்லேருந்து தான் மூவ் ஆகுதுன்றதுனால இனிஷியல் வெலாசிட்டி இருக்காது ஸோ v is equals to square root 2gh ஏவை ஜியாக மாற்றிக்கலாம் எஸ்ஸை ஹெச்சாக மாற்றிக்கலாம் ரூட் வந்துடும் ஓகே ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட் 2 into g எவ்வளோ g அப்படி போட்டுக்கோ அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ 10 போட்டுக்கோ ஹெச் அப்படின்றது 2 ஹைட்ஸ் இருக்கா இது 1 ஹைட் இது 2 ஹைட் 2 ஹைட்ஸ் இருக்குது ஸோ இதை வந்து h2 minus h1 சேஞ்ச் இந்த ஹைட்டில் சேஞ்ச் ஆகுதா மேக்ஸிமம் ஹைட் மினிமம் ஹைட் ஓகே நல்லா தான் இருக்குது இப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணு 2 into 10 into ஹைட் எவ்வளோ ஃபஸ்ட் ஹைட் h2 ஹைட்டு 2 minus 0.75 ஓகே root
20, 2 into 20. 0.2 minus 0.75 எவ்வளோ 1.25 into 1.25. இப்போ இது 1.25 into 20 எவ்வளோ கேன்சல் பண்ணா 25 வரும். வேணா பார்த்துக்கோங்க. 2 5 10 ஓகேவா 25 அப்படின்றது வரும். ஸோ ரூட் 25. ஸோ ரூட் 25 என்ன ரூட் 5 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் கேன்சல் 5 மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா இது ஃபர்ஸ்ட் கேஸ். இன்னொரு மெத்தட் என்னன்னா இன்னொரு மெத்தட் லிசன் கேர்ஃபுல்லி. இன்னொரு மெத்தட் நல்லா கேட்டுக்கோங்க. சேம் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் இனிஷியல், மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் ஃபைனல். kinetic energy plus potential energy of initial and kinetic energy plus potential energy of final. Okay, clear. So first case la vandu இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் மேலே போகுது மறுபடியும் கீழே வருது. ஆமாவா ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன ஹைட் ஒரு ஹைட்டுக்கு போகுதுன்னா இங்கே வெறும் என்ன ஒரு ஹைட்டில் இருக்குன்னா என்ன அங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ அங்கே வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்காது. அண்ட் தென் அதுக்கப்புறம் கீழே வருதுன்னா இங்கே ஹைட்டில் இல்லை, மினிமம் ஹைட் இந்த சென்ஸ் இங்கே ஹைட்டில் இல்லை, ஒரு ஹைட் கொஞ்சம் ஹைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹைட் இருக்குது அண்ட் கீழே மூவ் ஆகுதுன்னா மோஸ்ட்லி ஹாரிசான்டலுக்கு வந்துருச்சு. இந்த சென்ஸ் என்னன்னா இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்குது, கைனடிக் எனர்ஜியும் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஒன் என்ன mgh ஒரு ஹைட்டில் இருக்கா. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. ஓகே அடுத்து கைனடிக் எனர்ஜினா half mv ஸ்கொயர் ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி மறுபடியும் இங்கே ஒரு பர்டிகுலர் மினிமம் ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் mgh போட்டுக்கலாம். நம்ம இங்கே ஸ்ப்ரிங்கும் இல்லை மறுபடியும் half kx ஸ்கொயர் இந்த மாதிரி போடுறதுக்கு இங்கே ஸ்ப்ரிங்ஸ்லாம் கிடையாது. ஸோ டைரெக்டாக வந்து mgh போட்டுக்கலாம். ஓகே நல்லா தான் இருக்குது. இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் mgh எவ்வளோ ஹைட் போகுது ஃபர்ஸ்ட் கேஸில் 2 meters ஹைட் மூவ் ஆகுது. ஸோ இன்டூ 2 is equals to half m mass. ஓகே m அப்படியே வச்சுக்கோங்க, m into v ஸ்கொயர். இதுதானே நம்ம கண்டுபிடிக்கணும், v ஸ்கொயர் தான். ஓகே ப்ளஸ் m into g into height. செகண்ட் கேஸில் ஹைட் எவ்வளோ தூரம் போச்சு 0.75. ஸோ 0.75 நல்லா தான் இருக்குது. ஓகே இது இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது m எல்லாத்துலேயும் m இருக்கா. ஸோ எல்லாத்துலேயும் கேன்சல் ஆயிடுச்சா. ஸோ இந்த பக்கம் 2 வந்துச்சுன்னா இங்கே 4g இருக்குமா. இட் இஸ் ஈக்குவல் டு 4g இருந்தால் இட் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் ப்ளஸ் 0.75. ஓகே v ஸ்கொயர் ப்ளஸ் 0.75 இன்டு g. into g into 10 போட்டா எவ்வளோ வரும் 75 into 10 0. ஓகே 7.5 வரும். ஸோ 7.5 ஓகே பண்ணணும். 0.75 into 10. ஓகே ஜி இருக்குல்ல இந்த பக்கம் அதனால கேன்சல் ஆகாது. ஓகே விடுங்க. ஸோ இப்போது கரெக்ட் தானே நான் போட்டது mgh 0. ஓகே 2. ஃபஸ்ட்டு 2 meters. அப்போது இதில் 0.75 போனால் எவ்வளோ 1.5 1.25 1.5 அப்படி வருமா. ஸோ இப்போ ஹைட் இங்கே வந்து மைனஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், லைக் 1.5. ஸோ இப்படி இருந்துச்சு, அதாவது இது லெஸ் பண்ணும், புரியுதா உங்களுக்கு, அதில் லெஸ் பண்ணும் அப்படின்னா. ஓகே டன். அப்போது 1.5g. அப்போது v square is equals to 4g minus 1.5g is equals to 4g minus 1.5g எவ்வளோ 2.5. 4g 1.5
10, 5, 3 minus 1, 2. 2.5. ஓகேவா, புரிஞ்சுச்சா இப்போ? ஸோ V square is equals to 2.5. So V is equals to square root 2.5. Okay. 2.5 G தானே. So into 10 வருமா. So 0 இந்த decimal cancel. So root 25. Root 25 na root 5 square. Square root cancel. Sorry, 5 meters. 5 meter per second. So இந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல சிம்பிளா நீங்க ஈக்குவேஷன் போட்டு பண்ணிடலாம். ஓகேவா? கிளியர்? क्वेश्चन ஏதாச்சும் மாறுச்சா? இங்க 0.5 height. ஒரு நிமிஷம். Nine 7 8 9 2 point 1.25. Okay, at approximate 1 point வரும். Okay, 1.5. No issues. 4 point. Okay, 1.5. Sorry, 0.75. அப்படி இருக்கும்போது 10, 5, 9, 2, 3, 3.25. 25 na into 10 na 3.5, 3.5 na. Okay, 5. Okay, no issues. Okay, இது இருக்கா clear? Done? Okay. Next question. Listen carefully. So, the bob of a pendulum is released from a horizontal position. ஒரு pendulum அப்படின்றது இங்க இருக்குமா actually? எங்க இருக்குது? இங்க இருக்கு ஒரு pendulum. அதாவது horizontally ஒரு bob of pendulum is released from horizontal positionல இங்க இருக்கு. If the length of the pendulum, இப்படி யாரோ புடிச்சிட்டு இருக்காங்க horizontally. Okay, if the length of the pendulum is 2 meters. pendulum ஓட length எவ்வளோ? length எவ்வளோ கொடுத்திருக்காங்க? length of the pendulum is 2 meters. What is the speed with which the bob arrives at the lowermost point? இந்த பாயிண்ட் வரதுக்கு, அதாவது இந்த lowermost point வரதுக்கு எவ்வளோ ஸ்பீட்ன்றது bob, what is the speed, எவ்வளோ ஸ்பீட்ல அரைவ் ஆகும், இதுதான் question. Okay, what is the speed, which is nothing but v. மறுபடியும் v யா, இதுக்கு முன்னாடி v தானே பண்ணோம். Okay, with which bob arrives at its lower point. என்ன கேட்டிருக்காங்க? At its lower. Assume that, very important, listen carefully. Assume that 10% of its energy is dissipated. Dissipated is nothing but it is energy என்றது. Dissipated அப்படின்னா its energy is dissipated in the sense loss ஆயிடுச்சு. அதுவும் எதனால அப்படின்னா against air resistance. இப்போ for example ஒரு பால் அப்படின்றது மேலே தூக்கி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு பால்ன்றது இப்போ மேலே தூக்கி போடுறோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஃபோர்ஸ் என்ன வரும்? ஏர் ஃபோர்ஸ் வரும். அந்த காற்று அடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஃபோர்ஸ் வரும். இருந்தாலும் மேலே போகும். அது பொட்டென்ஷியல் எனர்ஜினால. அதனால என்ன ஆகுது? அந்த ஃபோர்ஸ் ஏர் ரெசிஸ்ட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கே கைனட்டிக் எனர்ஜியே இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால இங்கே கைனட்டிக் எனர்ஜின்றது லாஸ் ஆகிடும். டெசிபேட்டட் எனர்ஜி இஸ் டெசிபேட்டட் இன் த சென்ஸ் கைனட்டிக் எனர்ஜி இஸ் லாஸ்ட் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். எங்கன்ன kinetic energy is lost due to air resistance. ஓகேவா? கிளியரா? இதுக்கு புரிஞ்சுச்சா questionக்கு meaning? Okay, done. Assume that 10% of its energy is dissipated. 10% energy waste ஆயிடுச்சு, அதாவது லாஸ் ஆயிடுச்சு. 10% energy லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்கு. கொஸ்டின்ல என்ன? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? V கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன? M initial, M final. Kinetic energy plus potential energy initial is equals to kinetic energy plus potential energy final. So, listen carefully. First case.
ஃபர்ஸ்ட் கேஸ் இது ஹாரிசான்டலாக இருக்குது. ஓகே, ஹாரிசான்டலாக ஒரு ஹைட்டில் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஒரு ஹைட்டில் ஹாரிசான்டலாக பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. இந்த சென்ஸ் இங்கே கைனடிக் எனர்ஜி இருக்காது, வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான், சாரி, பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஃபைன், சாரி, இங்கே என்ன இனிஷியல் தானே, ஸோ கைனடிக் எனர்ஜி இருக்காது, பொட்டென்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, செகண்ட் கேஸில் இந்த பாப் கீழே வந்துடுச்சு. கீழே வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இங்கே கைனட்டிக் எனர்ஜி கீழே வந்து இந்த பாப் அப்படின்றது இப்படி மூவ் ஆகும். ஆமாவா? ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜின்றது இங்கே பாருங்க, இங்கே வந்து டவுன்வர்ட்ஸ் அட் லோயஸ்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கும்? கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், அதே பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது. ஓகேவா? கைனட்டிக் எனர்ஜின்றது இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது. கிளியரா? ஃபர்ஸ்ட் செகண்ட் கேசஸ். ஓகே, கொஸ்டின்ல இப்போ என்ன கேட்டிருக்காங்க? assume that 10% of its energy is lost. அதாவது 100%, எதுவாக இருந்தாலும் 100% எனர்ஜியில் 10% loss. 10% lossனா பர்சன்ட், 10% lossனா எவ்வளோ? டோட்டலாக 90% அப்படின்றது இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 10% of energy is lost. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ assume that 10% of is against air resistance with which Bob arrives. 10% of energy lost ஆச்சு. ஓகே, நமக்கு ஓகே எங்கே லாஸ் ஆயிருக்கும் கைனடிக் எனர்ஜி சொல்லுங்களேன். எனக்கு ஒன்று சொல்லுங்க, எங்கே லாஸ் ஆயிருக்கும் கைனடிக் எனர்ஜி? ஃபைனல்லையா, இனிஷியல்லையா? லிசன் கேர்ஃபுல்லி. M final is equals to 90% of energy into M initial. இதுதான் ஆக்சுவலி கொஷின். அந்த 10% of energy is lost அப்படின்னாங்களே, லாஸ்ட் போய்விட்டது. In the sense it is equal to final அப்படின்றது it is equal to 90% lost of initial. இனிஷியல்ல 90% lost. புரியுதா? 90%, சாரி, இனிஷியல்ல 10% லாஸ்ட். அப்போ 90%ன்றது இருக்கு, இனிஷியல்ல 10% லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ எம் ஃபைனல் எது இருக்கு? வெறும் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு. ஸோ half mv ஸ்கொயர். ஆமாவா? ஸோ 90% 90/100 தானே எழுதிக்கணும். 90% இருந்தால் 90/100. ஓகே, இன்டூ எம் இனிஷியல் என்ன இருக்கு? வெறும் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கு, விச் இஸ் mgh. ஓகே, ஸோ இது ஹெச் ஒரு ஹைட்ல இருக்கு. வித் கொஷன்ல இந்த லென்த் ஆஃப் த பெண்டுலம், லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ mgl அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஹாஃப் எம்ன்றது கேன்சல் பண்ணிடலாமா? எம் ரெண்டுத்துலையும் இருக்கு. ஓகே, எம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஹாஃப் v square is equals to 99/100. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க கேன்சல் பண்ணாம ஜஸ்ட் 90/100 இன்டூ g 10 இன்டூ ஹைட் எவ்வளோ? எல்ன்னு எடுத்துக்கலாம். எல் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக 2 போட்டுரு. ஆமாம் தானே? வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, கொஷனில் வி தான் கேட்டிருக்காங்க, நமக்கு அந்த வி மட்டும்தான் தேவை. ஓகே, 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஓகே, நல்லா தான் இருக்குது. அடுத்தது இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4 மாறும். ஸோ 9 இன்டூ 2 இன்டூ 2 4 is equals to v square. So 9 4s are 36. 36 is equal to v is equals to square root of 36 6 square எழுதலாமா? 6 6 36. So 6 square na v is equals to எவ்வளோ? 6 meter per second is the answer. Option B. புரியுதா? ஏன் இது எடுத்து? ஸோ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க. இல்லை டைரெக்டாகவே அதிலே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா? பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். இங்கே பாருங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ 90% லாஸ்ட், 10% லாஸ்னா இங்கே தானே கைனட்டிக் எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு, இங்கே தானே கைனட்டிக் எனர்ஜி இல்லை. அப்போ இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, இன்டூ 90/100 அப்படி போட்டாலும் டைரெக்டாக வந்துடும். இல்லை இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் அப்படின்னு கொஷின் கேட்டாங்க. ஓகே, கிளியரா? டன். Next question.